ரொம்ப சமயம் கவி வேற நேத்தே சொன்னா பெட்டனை ரெடி ஆயிட்டு வாங்க நேரமே போனோம் இன்னன்னு. ஐயோ இந்த பட்டன் வேற சதி பண்ணுது. ஐயோ போச்சு, சட்ட பட்டனும் போச்சா. நான் வேற நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும்னு கம்பல் செய்தேன். அவ கண்டிப்பா போட்டிருப்பா. நான் மட்டும் இப்ப இந்த சட்டைய போட்டுட்டு போகல. என்ன மாத்திரம் காயாத துணி எடுத்து போட வச்சிங்க, நீங்க மாத்திரம் இப்ப வேற சட்டை போட்டுட்டு வரீங்களான்னு சண்டை போட்டாலும் போட்டுருவா. ஐயோ எல்லாம் நேரங்கட்ட நேரத்துல தான் சதி பண்ணுங்களே. எதுக்கு நம்ம ஃபீல் செய்துக்கிட்டு, இந்த பட்டன் போனா வேற பட்டன் தச்சு போட்டுக்கலாம். நம்ம கவிதான் இருக்காளே. போன் விളിக்கிட்டு என்ன வந்த உடனே 4 கத்து கத்துவா, போட்டு நல்லா திட்டுவா. அதெல்லாம் நமக்கு பின்னாடி நோக்கம். ஃபர்ஸ்ட் கவிய விളിக்கட்டும். ஏய் சமையாச்சு, நீங்க என்ன ரெடி ஆகலையா? ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட போய் நேரமே ரெடி ஆகணும்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது ஏன் தப்பு தான். எவ்வளவு நேரம் ஒரு பொண்ணு, நானே எவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகுறேன். உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு என்னப்பா ஒரு பேண்ட் ஷர்ட் போடணும், அவ்வளவுதானே. எத்தனை சமயம் எடுக்கும்? டென்ஷன் ஆகுது. பெட்டன வாங்க. என்ன அடியே, யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹலோ சொல்ல கத்துக்கோ. ஆதியா ஹலோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேசணும். கால் அட்டன் செய்த உடனே பட்டிய மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிட்டா. எது? என்னோட ரூமுக்கு வா. எதுக்கு? எம்மா உன்னை ஒன்னும் பண்ணிட மாட்டேன், வா. சமயம் ஆச்சுப்பா. சோ இந்த வார இருங்க. அப்பப்பா, கால் அட்டன் பண்ண உடனே ஆரம்பிச்சிட்டாடா திட்டுறதுக்கு. பயங்கர கொலவெறியில இருப்பான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், அந்த கொலவெறியெல்லாம் எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் நீங்க பட்டனே போட்டு முடிக்கலையா? கடவுளே. கவி என்ன? பட்டன் அறுந்து போச்சு. என்ன பட்டன் அறுந்து போச்சா? சினுங்காதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் சேமா போடணும்னு இது போட்டது. இப்போ என்னடான்னா பட்டன் அறுத்து வச்சிருக்கீங்க. லேட் ஆச்சு. நீங்க இதுக்கு மேல எப்போ ரெடி ஆகுவீங்க? நீ மனசு வச்சா இன்னொரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடலாம். நான் மனசு வைக்கணுமா? என்ன? அது திட்டுன்னு பாரு. சொல்றேன். அது வந்துடி, இந்த ஒரே ஒரு பட்டன் மாத்திரம் தான் போச்சு. அதனால நீ போனா இனி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நான் சொல்ற கலர்ல. அதுக்கு இது பெட்டர் பாத்தியா? எது பெட்டர்? இல்ல, இந்த ஒரு பட்டன் மாத்திரம் தானே தைச்சு கூட. எது? ப்ளீஸ் டி, செல்லம்ல தைச்சு கூட. என்கிட்ட ஆட்டி வாங்க போறீங்க நீங்க. சமயம் ஆச்சு. ஏய் ப்ளீஸ் டி, இது ஒண்ணு மாத்திரம். சரி வாங்க. எதுக்கு இப்ப இந்த இழுவ? ஒண்ணும் இல்ல, போ போ, நீ போய் ஊசி நூல்லாம் எடுத்துட்டு வா போ. வந்து ஒழுங்கா நில்லுங்க. வந்துட்டேன்டி. பொறுமையாடி. ஒழுங்கா வாயை மூடிட்டு நிக்கிறீங்க. ஏதாவது பேசுனீங்க நெஞ்சிலே குத்தி விட்டுருவேன். என்ன குத்தி விட்டுருவியா? ஏய் செல்ல குட்டி, அப்படியெல்லாம் பண்ணிடாதடி. மாமா வலி தாங்கிக்கிட மாட்டேன். அப்போ நான் வாயை மூடிட்டு நில்லுங்க. சரிடி, இனி ஒண்ணும் பேச மாட்டேனே. வாயை திறக்கட்டுமே, அப்புறம் இருக்கு. என்னடி ஏதோ முனறிட்டு இருக்க? இப்பதான் வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, இதெல்லாம் திருந்தாது. இன்னல ராத்திரியே சொல்லிட்டு இருந்தேன், நாளை நேரமே சூப்பர் மார்க்கெட் போகணும்னு. காதுல வாங்கினாதானே இருந்து போனை குத்தி இருந்தீங்க. இத பாருங்க, எப்பயும் போல நீங்க தான் இன்னைக்கு லேட். எத்தனை தடவை சொன்னாலும் கேக்குறதே இல்ல. அப்புறம் ஏன் என்னாச்சு? நெஞ்சிலேயே குத்திட்டல்ல, போ, வேதனைக்குது. ஐயோ சோ, ரொம்ப வேதனைக்குதா? ஏய் ஏன்டி இப்போ அழுற? நீங்க சொல்லுங்க, நல்லா குத்திட்டேனா நானு? அச்சோ, என் செல்ல குட்டி இப்படி அழுறாளே. ஆனாலும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். பா, எப்படி திரும்ப வேதனைக்குது. ஐயோ சாரி, நான் கவனிக்கலங்க. போடி, நல்லா வேதனைக்குது. சாரி. பரவாயில்ல விடு. சட்டைய கழுத்துங்க, ரத்தம் வந்திருக்கான்னு நோக்கட்டு. எத? சட்டைய கலத்துருமா?
வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல, ரத்தம் எல்லாம் வந்திருக்காது. நான் பாத்துக்கிறேன். ஏன் நான் பார்க்க கூடாதா? ஆ, நீயா? பார்க்கலாமே. யார் வேண்டான்னு சொன்னது? அப்புறம் ஏன் சட்டையெல்லாம் கழட்ட வேண்டாம்னு சொல்றீங்க? ஆ, வேண்டாம். அதான் ஏன்? நீ ஏதாச்சும் பண்ணுவ, மாமா மைண்ட் மாறும். அதான். எது? என்ன சொன்னீங்க? இல்லடி, நீ ரத்தம் வந்திருக்கான்னு பாக்கறதுக்காக தான் ஷர்ட்டை கலத்துவ. ஆனா எனக்கு தான் ஏதாச்சும் பண்ணும். அதான் முன்கூட்டியே சொல்றேன். ம், இன்னும் 2 குத்து கூட குத்தி இருக்கணும். அச்சோ, மாமா பாவம். இல்ல பாவம். இல்ல பாவம். இல்ல இல்லையா? ம்ம். இல்லவே இல்ல. அப்படியா? ஆமா. அப்படியா? கையில ஊசி இருக்கு. மாறி நில்லுங்க. மாறி நிக்கணுமா? ஓ, நிக்கலாமே. இத்திரி மாறி நின்னா மதியா? போச்சு. நல்லா குத்தி இருக்கும். கொஞ்ச நேரம் மாமாவை மட்டும் பாரு. அந்த ஊசியெல்லாம் கவனிக்காத. கீழே போட்டு பாப்போம். மாமா கண்ணை மட்டும் பாரு. சிட்டுப்புல இருந்து கையெடுங்க. முடியாது. சிட்டுங்க. இப்ப சொல்லு, மாமா பாவம் தானே? இல்ல. எது? ஓய், இப்ப சொல்லு, மாமா பாவம் தானே? எது? மாமா பாவம் தானேன்னு கேக்குறேன். உங்க ஊர்ல பாவமான ஜோய்க்கும் போது இப்படி கெட்டி பிடிச்சுதான் ஜோய்ப்பாங்களா? ஆமா. விடுங்க. நான் பாவமா இல்லையான்னு சொல்லு, அதுக்கப்புறம் விடுறேன். ஆமா, நீங்க பாவம் தான். இப்ப விடுறீங்களா? சாரி. ஏன்? அது குளிரது குளிரது இருயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி ஜாங்கவி, கடலனை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை இன்னொன்னு வேணுமா? ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எரிவதில்லை. ஜாங்கவி, கிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல? இன்னொன்னு வேணுமா? என்ன பாரு. இன்னும் ஒண்ணு கூட வேணுமான்னு கேட்டேன். வேண்டாம். அப்போ மதியா? சரி, சூப்பர் மார்க்கெட் போலாமா? சூப்பர் மார்க்கெட். ஏடா பொறுக்கி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விடுங்க. விடணுமா? ஏன், நீ தாண்டி என் கழுத்தை போட்டு நெரிச்சு வச்சிருக்க. அந்த பாவி. ஃபோன் விളിച്ചப்போ என்னன்னு சொல்லி விളിச்சீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன் வாடின்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணீங்க? அது மாத்திரம் இல்ல, என்னையும் கட்டிப்பிடிக்க வச்சிருக்கீங்கல்ல? ஏய், என்னடி? ஒழுங்கா வந்துருங்க. சாமியாச்சு. சரி, வா போலாம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இன்னும் கடைசி எக்ஸாம் மச்சானுக்கும் நவமித்ராக்கும் போனாங்களா? எக்ஸாம வச்சுக்கிட்டு இத்தனையும் நேரம் அவங்க வீட்லயே இருப்பாங்க. அவங்க எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க தான் இப்போ லேட். உங்களால நானும் லேட். அப்ப நேரமே வர சொன்னாங்க. இப்போ நீங்க நைஸா அப்பா கிட்ட என்ன கோத்து விட்டுருவீங்க. கள்ள பயல. எஸ், அஃப்கோர்ஸ். போடா. நான் போறேன், வாங்க. சரிடி செல்லம், போ, வரேன். இல்ல ரொம்ப நல்லாலாம் எழுதல. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா படிக்காதப்பவே நான் நினைச்சேன் இது போல எக்ஸாம்ல ஏதாச்சும் சொதப்பி வச்சுட்டு வருவியோன்னு. இவர் சொதப்பவே மாட்டாரு. இவர் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு. இவன் இருக்கானே, பாரு யார் வேண்டான்னு சொன்னது. டேய் போடா. சரி, அப்புறம் இருக்கானி அனினா, எக்ஸாம் எல்லாம் தீர்ந்துடுச்சு. இனி வெக்கேஷன்ஸ்ல எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல. நானா? ஐயோ நேத்ரன், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 7 நாள் மாதிரியும் தான் போகும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க அனினா? அர்க்கானி அவங்க ஊருக்கு போறதுக்கு சான்ஸ் உண்டு. அதே போல நீங்களும் உங்க அம்மா வீட்டுக்கும் போகலாம், உங்க வீட்லயும் இருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னா வெளியே கூட உங்களை கூட்டிட்டு போகலாம். நேத்ரன், ஏதோ பயங்கரமா கலாய்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன்.
சும்மா ஜஸ்ட் ஃபன். இல்ல இந்த இயர் தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ ஒன்றும் அப்படி இல்லை இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்யூன்யமா ஆயிட்டீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் தீர்ந்து லீவும் வேற வந்துட்டு. இனி வேற என்ன, அனிமூனா தான் இருக்கும். இந்த லீவ்ல ஜாலியா எங்கன்னா போயிட்டு வருவாங்க. அர்கானி மக்களை நீ இங்கனையும் சம்சாரிக்கோ. அர்க்கானிய பத்தி இன்னும் தெரியல யாருக்கும். கள்ளி பெண்ணே. ஏன் மச்சான், அர்க்கானி என் மனசுல இருந்தது அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அட பாவி, நீயும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? ஆமாண்டா, கொல்லாம் டேய், எல்லாரும் கொல்லாம். ம், ஆடு மாரி கணக்காம அங்க என்ன பேசுறாங்கன்னு கேள் போ. கொளுத்தி போட்டல. ஆமாமா, கண்டிப்பா. சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எந்தாச்சும் கஷ்டமாச்சாப்பா? கஷ்டம் ஆச்சாவா? இவ ஏன் இப்படி இருக்கா? ம், கேட்கவே இல்லையா என்ன? ஏய். ம் பிரிச்சியா? ம், என்ன ஆச்சு? என்னது? என்னதா? நம்மளை அப்படி எல்லாரும் சம்சாரிச்சு சிரிச்சு கழிச்சோண்டு இருக்கேன்னு நீ மட்டும் என்ன ஒரு மாதிரி இருக்க? ம் ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லையா? ஏய் சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னடி, பில்லோ மேட்ரு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டா? நேத்ரன், பின்ன பட்டுன்னு ஏன்டா அப்படி பண்ணுற நீ? சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன். இந்த எக்ஸாம்க்கு நான் எவ்வளோ நல்லா படித்தேன். ஆமா. ஆனால் நான் நல்லாவே எழுதலை. என்ன புட்டுக்குமோ? என்ன பேசுற நீ? எனக்கு சங்கடமா இருக்குன்னு. ஏய், எதுக்கு நீ இப்ப சங்கடப்பட்டுட்டு இருக்க? பாஸ் ஆயிடுவடி. இல்ல நேத்ரன், ஸ்மால் கொஷின்ஸ்ல 4 அட்டன் செய்தில்ல. அட்டன் செய்யாதது எந்தடி? அந்த கொஷின்கான ஆன்சர் எல்லாம் மறந்து போயிடே. இதுன்னு வேண்டிய பகலும் ராத்திரியும் இருந்து படிச்சு இருந்தீங்க மேடம். ஏய் அழாத. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நேத்ரன். சரி சாரி, இனி இப்படி கலாய்க்க மாட்டேன். இல்ல நேத்ரன், நான் நல்லாவே படிச்சேன். ஆனா எக்ஸாம் சொதப்பிட்டேன். சரிடி, குழப்பம்ல விடு. எனக்கு பேடியா இருக்கு நேத்ரன். ஏன் பயமா இருக்கு? ஒருவேளை நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா? ஏய், எதுக்குடி இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நீ ஃபெயில் ஆக மாட்ட. ஆயிட்டேனா? ஆக மாட்ட, தயவு செஞ்சு கண்ணத்தோட. எனக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் தோணுது. ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் குழப்பம் இல்லடி. நீ அதே கிளாஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நெக்ஸ்ட் இயர் மாறி தான் ஆகணுமே. ஜஸ்ட் ஒரு அரியர் மாத்திரம் தான் வரும். அப்படிலாம் வந்துடாது. சும்மா சொல்றேன். என்னால அதை யோசிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தே நான் அரியர் வச்சதே இல்ல. 10 செம்ல முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து அரியர் வச்சதே இல்லைன்னு சொல்ற? ஐயோ ஏய் சே சாரிடி. நான் நல்லாவே படிப்பேன் நேத்ரன். என்னன்னு தெரியல, இந்த எக்ஸாம் தான் இப்படி சொதப்பிட்டேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள கண்ணத்தோட. இனி நீ நல்ல எக்ஸாம் எழுதுறன்னு அவங்களுக்கும் வேற சொல்ற மாதிரி இருக்கும். கண்ணத்தோட. சரி இப்போ வரல. ஓ வரல. பில்லோ மேட்ரு வீட்டில் சொன்னா வரும். மோபனே, ஏதோ ஒரு விஷயத்துல நீ மாட்டாமலடா போயிடுவ. அப்ப இருக்கும் உனக்கு. ஓய், எந்த? அப்போ நான் நீ பிடிச்சிருக்க மாட்ட. சிரிக்கிறேன். சரி சரி. கரவண்டு பயலே. சரிடி. மதியா? போதும். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் பைத்தியமா தான் இருக்கணும். இப்ப மாத்திரம் பைத்தியம் இல்லையா என்ன? பைத்தியம் தாண்டி நீ எக்ஸாம் நல்லா எழுதலான்ட்டு இருந்த அழுதுகிட்டு இருந்த பத்தியா? அப்படியா? உள்ள பயங்கர கோவம், வெளிய சிரிச்ச முகம், பேசுற பேச்சிலேயே தெரியுது உன் கோவம். தெரிஞ்சா சந்தோஷம். டேய் எந்த நீ எந்திர டேய். அவட என்ன படம் ஓட்டிக்கிட்டு இருக்கியோ? இல்ல மேடம், இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதலையாம். அதுக்கு போய் இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காடா. ஏன்டா சொல்ல மாட்ட? நீ நல்லா படிக்கிற பையன், அதனால இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். டேய் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லாத.
படிக்கிற பசங்களுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும், படிக்காத பசங்களுக்கு என்னடா சிரிப்பா இருக்கும்? அட பாவி, பாவம் அந்த பொண்ணு ஃபீல் செய்துகிட்டு இருக்கு. ஆனா நீ இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் ஆல் எக்ஸாம் எழுதலன்னு சொன்னதை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. மச்சான், அவ அழுதது எனக்கு கஷ்டமா தாண்டா இருந்துச்சு. கடைசியில பறஞ்ச டயலாக் தான் சிரிப்பு வந்துட்டு. ஏன் அப்படி என்ன சொன்னாங்க? அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்தே மேடம் அரியர் வச்சதே இல்லையாமா. என்ன? மேடம் ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தே அரியர் வச்சது இல்லையாமா. இப்போ வரைக்கும் அது ஒண்ணு தானடா மச்சான் ஃபுல்லா முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. வேற நமக்கே தெரியாம வேற ஒரு செம் வேற எழுதிட்டாங்களா என்ன நவமித்ரா? உன் ஆளுக்கு பயங்கர மூளை. அவ அழும் போது பார்க்க சங்கடமா தான்டா இருக்கு. ஆனா அவ சொன்ன வார்த்தை நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருது. என்னை பத்தி தான் எப்படி இருந்தாலும் நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, பட்டி பையன். அப்போனா 200க்கு 200 தான் எடுக்க போறீங்க. சான்ஸ் உண்டு. நான் தான் இங்க ஒழுங்காவே எழுதல. நீங்க எந்த எக்ஸாம் தான் நல்லா எழுதிருக்கீங்க? அங்க பாருங்க, 5 பேரும் ஜாலியா இருந்து சம்சாரிச்சிட்டு இருக்காங்க. யாரு? இதுங்களை காண காண பயங்கரமா கோபம் வருது. வனிதா, இது போல இருக்கிற ஆளுங்களை எங்க இருந்து தான் வருதுங்களோ தெரியல. காலேஜுக்கு போய் ஒருத்தி தாவாணி கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. இன்னும் 2 பேர் எதுக்கு வராளுங்கன்னு கூட தெரியல. சி. வினிதா, என்ன? இப்ப ஏன் அவங்கள பார்த்துட்டு இவ்ளோ கோவப்பட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஆதித்யன்? அவ என்னை எப்படி எச்சோடு மாட்டி விட்டான்னு? சரி, அதுக்கு நீங்களும் தப்பு பண்ணீங்க இல்லையா? நான் என்ன தெட்டு செஞ்சேன்? நீங்க தான் அந்த அர்கானின்றவங்க சடையெல்லாம் பிடிச்சு தூக்கி விட்டீங்கல்ல. என்ன ஆதித்யன், நீங்களும் அவங்க கூட்டுல தான் நிப்பீங்க போல. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. எனக்குமே அந்த கும்பலை காணும் போது இஷ்டப்பட்டு இல்ல, ஏன்னு தெரியாது. நல்லதா போச்சு. ஸ்டூபிட் ஃபெல்லோஸ். ஏன் ஆதித்யன், இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? எப்பவும் வந்து வந்து சும்மா 5 பேரும் ஒரே கிரவுண்ட்ல நின்னுக்கிட்டு ஜாலியா இருந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப கோவமா வருது. அவங்க அப்போல இருந்தே அப்படித்தானே. ஓ, அப்படியெல்லாம் இருக்க கூடாதே. என்ன சொல்றீங்க? பிரிச்சு விட்டுறணும்னு சொல்றேன். பிரிச்சு விட்டுறணுமா? தட்ஸ் மீன் அதுங்களுக்குள்ள பிரச்சனைய உண்டாக்க போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, என்னெல்லாம் பேச போறேன்னு மட்டும் பாருங்க. வேணா வனிதா, தேவையில்லாத நமக்கு தான் பிரச்சனை வரும். பிரச்சனையை கண்டெல்லாம் பேடிக்கிறாள் நான் இல்ல. சரி, என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன பண்ண போறேனா? அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ல உள்ள செருக்கன் அனினாவை ஃபர்ஸ்ட் லவ் பண்ண வந்தானே. ஆமா. இது அந்த நாட்டுப்புறத்துக்கு தெரியாது இல்லையா? ஆமா. என்ன ஆமா ஆமான்னு இழுத்துட்டே போறீங்க? நான் ஒருக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த 3 பெண்ணுங்களும் ஒரு தடவை இருந்து சம்சாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ல உள்ள சேர்க்க நான் லவ் பண்றான்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எஸ், மறந்துட்டேன். மறந்தீங்க நல்லா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு சும்மா அதுலயே வந்து நிக்காதீங்க. என்ன ஆதித்யன், நீங்க எங்கன்னு இருக்கீங்க? உங்களை நான் வேற ரேஞ்சில் நினைச்சு வச்சிட்டு இருந்தேன். சுத்த நான்சென்ஸா போயிட்டு இருக்கீங்க. Anita, mind your words. ஓகே ஓகே, கூல் டவுன். What cool down? Think before you speak. Respect is very important to me. ஓகே ஓகே, சாரி ஆதித்யன், சோ சாரி. ஆதித்யன், அதான் சாரி சொல்லிட்டேனே. ப்ளீஸ் குறைச்சி பிறத்து திரும்போ. சொல்லுங்க. ப்ளீஸ் ஆதித்யன். சொல்லுங்க. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இவ்வளோ கோவம் வேண்டாமே. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சம்சாரிங்க. யா கண்டிப்பா. சரி, என்ன சொல்லணும்? மைண்டெல்லாம் என்னமோ மாறி ஆயிட்டு. இல்ல ஆதித்யன், இப்போ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சேர்க்கனோட எக்ஸ் லவர் தான் அனினா அப்படின்ட்டு இது வரைக்கும் இவளுக்கு தெரியாது இல்லையா? யாரு? ஷோ, அந்த நாட்டுப்புறத்துக்கு. எஸ். நம்மள போய் இப்ப திரி வச்சு கொடுத்தா மாத்திரம் மதி, அது அவட இருந்து புரிஞ்சு எரிஞ்சு போகும். அனினாவா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சேர்க்கணும் லவ் பண்ணதை பத்தி சொல்ல போறீங்களா? எஸ், கரெக்ட். இப்போ தானே நீங்கள் பாயிண்ட பிடிச்சது. சூப்பர், அதே தான் பண்ண போறேன். அதுவும் எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது மாத்திரம் இதை நம்ம கொளுத்தி போட்டோம்னா அவ்வளோதான். இவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஈஸியா புட்டுக்கும். வாங்க.